ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னாலஜி பீட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஓப்போ enco m31 அப்படிங்கிற ஒயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்கு மேலே ஓப்போ அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இதோட முக்கியமான ஃபீச்சர் எல்டாக் அண்ட் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்டாக்னா நம்ம சோனி மொபைல்ஸ் அப்புறம் எல்ஜி மொபைல்ஸ் இதில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அந்த எல்டாக் அப்படிங்கிறது என்னென்னா ஒயர்டு ஹெட்செட்டில் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஆடியோவை வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டாக கேட்குறதுக்காக இந்த எல்டாக் அப்படிங்கிற ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அதை வந்து இப்போ ஒயர்லெஸ் ஹெட்செட்லேயும் கேட்குறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அமேசிங்கான ஃபீச்சர். அண்டர் 5000 பெஸ்ட்டு இந்த ஹெட்செட்டு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷன் வந்து 5000 அந்த ரேஞ்சு போட்டால் தான் நம்ம OnePlus புல்லட் அந்த ஹெட்செட்டில் வந்து இந்த ஆப்ஷனை நம்ம பார்க்க முடியும். அதை வந்து 2000 ரூபா ஹெட்செட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட பில்டு வேறு லெவலுங்க. ஹெட்செட்டோட பாக்ஸு வேறு லெவல் பேக்கிங், பார்த்தாலே நல்லா தெரியும். பாக்ஸுக்கு பின்னாடி வந்து இன்செர்ட்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவேட்டட் கார்பன் பால்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இன்செர்ட் வந்து இதை டேமேஜ் பண்ணாத இருக்கும். சூப்பரான ஐடியா. அப்புறம் உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பியூர் பேஸ் ஆன் த கோ அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்போ enco m31 ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேக் சைடில் அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா வாரண்டி கார்டு. இந்த ஹெட்செட்டுக்கான 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து வேரியஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு காதுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் வேரியஸ் இயர் டிப் கொடுத்துருக்காங்க. இது லார்ஜ் அண்ட் மீடியம் அப்படின்னு 2 சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ள ஹெட்செட்டை சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி பார்த்துக்குங்க. ஹெட்செட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க வித் டைப் ஏ போட்டோட. இதை நம்ம பவர் பேங்க் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக பவர் சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு 5 வோல்ட் 0.5 ஆம்ப்ஸ். நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் கணக்கு தான். இதை நம்ம எந்த சார்ஜரில் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. பின்னாடி சைடு எது இல்லை. இதையும் உரமாக வச்சுருவோம். பாக்ஸுக்குள்ளே இருந்தது இவ்வளோ தான். முதல்ல நம்ம ஹெட்செட்டுக்கு வருவோம். ஹெட்செட்டோட பில்டு குவாலிட்டி வந்து 2000 ரூபா பட்ஜெட்டில் வேறு லெவல் பில்டு குவாலிட்டிங்க. ஃபுல் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இதோட மேலே வந்து ரப்பரோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப கை கிடக்கமாக சின்னதாக இருக்குது. மற்ற ஹெட்செட் மாதிரி ரொம்ப நெக் பேண்ட் டைப்னா பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 25 கிராம்ஸ் அப்படின்னாங்க. 25 கிராம்ஸ் தான் அதோட வெயிட்டு. லைட் வெயிட்டாக இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு நான் அந்த ஹெட்செட்டில் சொல்கிறேன்னா லைட் வெயிட், அது மட்டும்தான் இந்த ஹெட்செட்டோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் காம்பேக்டாக இருக்குது. ஹெட்செட்டோட ஒயர் வந்து பிரைடட் கிடையாது, இது நார்மல் தான். இருந்தாலும் இதோட குவாலிட்டி வந்து தரமாக பண்ணியிருக்காங்க ஓப்போ. இது பிஞ்சிருமோ இல்லை அந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் வேணாம். இது நல்லாவே இருக்குது. அப்புறம் மேலே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து மேக்னெட்டிக் டைப். இது நம்ம 2 சேர்த்தோம்னா ஒட்டிக்கும். இதுலேயும் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, மேக்னெட்டை நம்ம எடுத்தோம்னா ஹெட்செட் ஆன் ஆயிரும். மேக்னெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஹெட்செட் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த ஃபீச்சர் வந்து அமேசிங்காக இருக்குது. பரவாயில்ல, ஓப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹெட்செட் வந்து IP-X5 அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதனால் ஒர்க் அவுட் பண்ணும் போது வேர்வை பட்டாலோ தண்ணி பட்டாலோ இந்த ஹெட்செட் வந்து எந்த பாதிப்பும் ஆகாது. இது ஓப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால்
இதை நம்ம வாட்டருக்குள்ளே போட்டு எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நார்மலாக வேர்வை, மழை தண்ணி இந்த மாதிரி இருந்தாலும் இதுதான் ஆகாது. அப்புறம் இந்த ஹெட்செட்டில் வந்து ஸ்பீக்கரோட டிரைவர் வந்து 9.2 mm கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது. அப்புறம் இந்த ஹெட்செட்டோட பட்டன்ஸ் டைப் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி பட்டன் வந்து ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் தொடரும் போதே அது நல்லா ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ஹெட்செட்டோட இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன ஃபீச்சர்னால், டபுள் டேப் இந்த பட்டனை பண்ணணும்னா பேஸ் மோட் ஆன் ஆயிரும். மறுபடியும் டபுள் டேப் பண்ணோம்னா நார்மல் மோடு வந்துடும். இதில் வந்து நார்மலாகவும் நம்ம சாங் கேட்டுக்கலாம், பேஸ் மோடு வச்சு சாங் கேட்டுக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து அமேசிங்காக இருக்குது. 5000 பட்ஜெட்டில் கூட எந்த ஹெட்செட்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து ஓப்போ கொடுத்தது வந்து ரொம்ப அமேசிங்கான ஃபீச்சர். இந்த இயர்டிப்ஸோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த லப்பரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், கையில் எடுக்கும் போதே அந்த ஃபீல் நல்லாயிருக்கு. அப்புறம் இதில் வந்து எல்டாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த எல்டாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்செட்டை ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஹெட்செட் ஆன் ஆகிக்கும். ப்ளூடூத் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அது கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து மொபைலில் எல்லார் மொபைல்லையும் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு எபோட் ஃபோனுக்கு போனோம்னா இதில் வெர்ஷன் இருக்கும். அதில் பில்டு நம்பரை வந்து ஒரு சில டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் கீழே காமிச்சிருக்கும். இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்டாக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன் ஆகிருக்கும் பாருங்கள். இதில் நம்ம வேரியஸ் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கால்காம் ஆப்டெக்ஸ், அப்புறம் கால்காம் ஆப்டெக்ஸ் டிடபிள்யூஎஸ் எல்லா ஆப்ஷனும் இதில் சப்போர்ட் பண்ணும் இந்த ஹெட்செட்டில். அது ஒன்று தான் ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் ப்ளூடூத் ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து நம்ம 90 Hz அப்படிங்கிற ஸ்மூத் ரெஃப்ரெஷில் வச்சுக்கலாம். அப்புறம் டேக்கோட குவாலிட்டி வந்து அதிகப்படுத்திக்கலாம். 16 bits 24 and 32 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஆப்ஷன் இந்த 2000 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்கறது வேறு லெவலான விஷயந்தான். அப்புறம் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் பார்த்துருங்க. நம்ம ஒரு சாங் போடுவோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பேஸ் மோடு ஆன் பண்ணி காமிக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கேட்குதா பேஸ் மோடுன்ட்டு? இதுக்கும் நார்மல் மோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சாங்கோட குவாலிட்டி ஹெட்செட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம். இதான் முன்னே சொன்ன மாதிரி இது டபுள் டேப் பண்ணிங்கன்னா பேஸ் மோட் அண்ட் நார்மல் மோட் ஆட் ஆகிக்கும். இதை வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஃபியூஸ் ஆகிக்கும். இதை பவராக வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் வால்யூம் டவுன் இந்த 2 பட்டனும். வால்யூம் அப் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் மூவ் ஆகும். வால்யூம் டவுன் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் மூவ் ஆகும். ஹெட்செட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்செட் ஆஃப் ஆயிரும். ஹெட்செட்டோட லைட் இண்டிகேட்டர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதோட பிளேஸ்மெண்ட் வந்து அமேசிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.